ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, நல்லெண்ணெய் வச்சு ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். வாங்க ஹெல்த்தியான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி, சாதத்துக்கு வடிக்க எடுக்கிறோம்ல அந்த அரிசி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் மசாலோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சீக்கிரம் வறுக்கணும்னு சொல்லி அடுப்பை ஃபுல்லாக வச்சு வறுத்திங்கன்னா டேஸ்ட்டே கொடுக்காது. சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் மாறணும். வறுக்கும் போதே மசாலோட ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரை லெமன் அளவு புளி வந்து நான் கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் மசாலோட சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? கடாயில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. கூடவே 100 கிராம் வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெசிபி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயில் வந்து சுருள வதக்கணும். அந்த மாதிரி வதக்கும்போது தான் இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற மசாலா இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா சலன்னு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வீட்டில் குழந்தை பெற்ற லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் டெய்லி இந்த குழம்பு வச்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. பால்லாம் வந்து நல்லா சுரக்கும். சுட சுட சாதத்தில் பூண்டு மிளகு குழம்பு ஊற்றி ஆம்லேட், அப்பளம் இந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த குழம்பு வந்து கெட்டே போகாது. 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வாசத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பூண்டு மிளகு குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெசிபிஸ் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்க முடியும். அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.